அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, மத்தேயு 5:34, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். நம்ம எடுத்த உடனேவே நம்ம உண்மையை சொல்றோம் அப்படின்றதுக்காக நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், நீங்கள் ஒரு நாளும் எந்த பேரிலும் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் சத்தியம் என்பது ஆண்டவராகிய தேவனை குறிக்கிறது. அவர் நமக்குள் இருக்கும்போது நாம் உண்மையை பேசுகிறோமா, பொய் பேசுகிறோமா என்று உலக ஆட்களுக்கு தெரியாது இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியும். சில பேர் நான் சத்தியமா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தையே பொய்யா சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஆனா எந்த ஒரு பேர்லயும் நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது. இதுல பரிச்சேதம்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பாவத்தில் இருந்து விலகியவன், நான் பரிசுத்தமானவன் அப்படின்றதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். அதாவது நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் இந்த பாவத்தை செய்யவில்லை அப்படின்னு சத்தியம் செய்யக்கூடாது. தேவன் அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீங்க யோபு புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்கும் போது அதுல யோபு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நான் ஒரு ஸ்திரீயை கண்டதுண்டா, நான் ஸ்திரீயின் மேல் கண்ணோக்கமா இருந்ததுண்டா. நான் சொல்லும் போது வார்த்தைகள் கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஆனால் நீங்க யோபு புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது அது உங்களுக்கு எளிதாய் விளங்கும். அப்போ அவர் சத்தியம் பண்ணல, தேவனிடம் ஒரு வார்த்தையை சொல்றார். அப்ப சத்தியம் அப்படின்றது தேவனை அறிந்து கொள்வதே சத்தியம். நாம் கை நீட்டி ஒருவரிடம் சத்தியம் செய்வது சத்தியம் அல்ல, அதை செய்யவும் கூடாது. நல்லா பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேத சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். அப்படின்னா நான் பரிசுத்தமாய் வாழுகிறேன், பாவத்திலிருந்து விலகி தேவனுக்குள்ளாக சுத்தவானா என்னை காத்து கொண்டு பொய்யின் வாழ்க்கையிலிருந்து விலகி நான் உத்தமனாய் வாழுகிறேன் என்று நீங்கள் சத்தியம் செய்யக்கூடாது. நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை தேவன் நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் இனி சத்தியம் என்று நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் சொல்லாமல் சத்தியமாய் வாழுங்கள், சத்தியவானாகிய தேவனை பெற்றுக்கொண்டு வாழுங்கள். ஒரு பேரிலும் சத்தியம் பண்ணாதீங்க, ஏனென்றால் அது தேவனுடைய சிங்காசனமாய் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சத்தியம் பண்றீங்கன்னா தேவனுடைய சிங்காசனத்தை நீங்க அசட்டை பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால் சத்தியம் பண்ணாமல் வாழுங்கள். சத்தியவான் உங்களுடைய இருதயத்தில் என்றென்றும் ஆளுகை செய்வார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.